பண்ணுவீங்க இப்போ? அதுக்கு கேட்ட போட்டுட்டு வரையில உட்காரோம் சார். நாங்க எங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இவங்க நாங்க லேட்டா வந்தனா ஒரு 5 நிமிஷம் இருக்கா ஒரு டோக்கன் இஷ்யூ பண்றாங்க. இவங்க முடியாதுன்றாங்க. ஒரு நாளைக்கு 30 டோக்கன் தான் சொல்றாங்க. அப்ப எத்தனை பேர் நாங்க வந்துட்டு போறோம்? இப்ப நீங்க பேர் எடுத்து அனுப்பிச்சாலும் நாங்க முடியாது சார். நாங்க கண்டிப்பா மரியாதை தான் பண்ணுவோம். இன்னைக்கு முதல் நாள் வந்திருக்காங்க, எல்லாம் ஆதார் கார்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு காலைல எல்லாம் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, இப்போ 9:30 மணிக்கு வந்து இ-சேவை மையம் பர்சன் வந்து லீவ்ன்றாங்க. இப்போ நம்ம சேர்மன் நம்ம ஹெட் உள்ள இருக்காரு. அவர் கேட்டாருன்னா அவர் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. வந்திருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா 4th Saturday லீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மண்டே வாங்க. நாங்கள் மண்டே கூட காலையில் வந்தால் டோக்கன் நாங்கள் காலையிலே வந்துடும். நாங்கள் 6 மணிக்கு கேட்டால் 9:45 தான் டோக்கன் சொன்னாங்க. அப்போ டோக்கன் இஷ்யூ பண்ண நேரத்தில் பார்த்துட்டு இப்போ லீவுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்கூல் போகிறவங்க எல்லாம் லீவ் போட்டாச்சு. 10 பிள்ளைங்க வந்துட்டாங்க, எக்ஸாம் பிள்ளைங்க. அவங்க எல்லாமே லீவு. வேலைக்கு போகிறவங்களும் வந்துட்டாங்க. திரும்ப நாங்கள் 10 மணிக்கு மேலே வேறு ஆஃபீஸ் போனால் எங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்களா சொல்லுங்கள்? இப்போ நாங்கள் கேட்ட ரெஸ்பான்ஸ் இல்லைமா? அவர் டெத்துனா கரெக்டாக 10 மணி டெத்துன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ எங்களோட ரெஸ்பான்ஸ் இல்லையா? ஒரு நோட்டீஸ் போட சொல்கிறோம், இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்றோம். அதை கூட இல்லைன்னா அப்போ என்ன ஆஃபீஸ் இது?